ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இந்த குரல்லாம் கேட்குமா கேட்காதா யூடியூப்லன்னு டவுட்டாக இருந்தது. நான் கில் டு லவ்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரீஸை போட்டேன். அது போட்டவுடனே யூடியூப்பில் பிளாக் பண்ணி ஸ்ட்ரைக்கு கொடுத்து ஒரு வாரம் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. எந்த வீடியோ போட முடியாது, போஸ்ட் பண்ண முடியாது, லைவ் பண்ண முடியாதுன்னு அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க என்னையும் சேனலையும். எனக்கு 1 வீக்கா பிஎல் பார்க்குறக்கே கஷ்டமாக இருந்தது. நான் 1 வீக் எந்த எபிசோடுமே பார்க்கல. ஏன்னா பார்த்துட்டு போடாமல் விட்டுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் எதுவுமே பார்க்கல. சரி, எனக்கு தான் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா ஷிஃபாவுக்கும் சேம் இதே ப்ராப்ளம். அவங்களுக்கு கெம்சிராவோட எபிசோட் 2 பிளாக் பண்ணி 2 வாரம் பெனால்ட்டி. அவங்களுக்கு 2 வாரம் யூடியூப் யூஸ் பண்ணவே முடியாது சேனல்னு வந்துருச்சு. எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த போஸ்ட்லேயே அவங்களுக்கு போட வேண்டியதாக போயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் 2 வீக்ஸ் ஆகும் அவங்க வர்றதுக்கு. என்ன பண்ணுறதுனே புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. எப்படா பிஎல்லை பார்த்துட்டு போடாமே இருக்க முடியாதுன்னு கஷ்டமாகவே இருந்தது. ஒரு வழியாக ஃபைனலி என்னோட சேனலுக்கு நான் வந்துட்டேன். கில் டு லவ் என்னால் போட முடியாது, சாரி. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. மறுபடியும் போட்டு பிளாக் ஆயிடுச்சுன்னா திரும்ப சேனலையே அவங்க எடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரைக்கு, ஒரு வார்னிங் வேற இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ்னாலே அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்டென்ட், ஒரு மாதிரி சண்டை போடுறது, இந்த வால் அதெல்லாம் ரத்தம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ பிரச்சனை. ஸோ அதனால் என்னால் ஹிஸ்டாரிக்கல் போட முடியல. வேறு ஏதாவது ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வின்னி சட்டங்கோட சீரீஸ் வேறு ரிலீஸ் ஆக போகுது இந்த மந்த்து. கண்டிப்பாக அது போடுவேன். அடுத்து மெர்மெய்ட் சீரீஸ் ஒன்று வரும். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. நான் வேறு ஏதாவது நல்ல சீரீஸாக கண்டிப்பாக போடுறேன். கில் டு லவ் கேட்காதீங்க. அது போட்டால் மறுபடியும் சேனல் இதே மாதிரி ஒரு வாரம் பெண்டிங் கொடுத்துருவாங்க. ஒரு வாரம் பெண்டிங்லாம் இல்லை, அடுத்து 2 வாரம் 3 வாரம் பெண்டிங், ஒரு மாதம் பெண்டிங்னு கொடுத்துட்டாங்கன்னா சுத்தமாக என்னால் சீரீஸே போட முடியாது. அட்லீஸ்ட் போட்டிருக்க சீரீஸையாவது நான் ஃபினிஷ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எபிசோட் ஒன்றுனா கண்டினியூ பண்ணிடுறேன். ரீவன் போட முடியலன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லா சீரீஸுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணேன் போட முடியலன்னு. இதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் எல்லா எபிசோட்ஸும் பெண்டிங் எபிசோட்ஸை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எபிசோட் 2க்குள்ளே போகலாம். நான் இப்போ போட போகிற சீரீஸு ரீவேம்ப் எபிசோட் 2. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தூங்கிட்டு இருந்த நம்ம வேம்பியரை நம்ம பண்ணு பையன் எழுப்பி விட்டான். ஸோ ராமில் அங்கே வர அவனுக்கு பவர் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மெத்தாஸ் ட்ரை பண்ணால் கடைசியில் அவனும் வேம்பியராக மாற நம்ம பண்ணு கழுத்தில் கையை வச்சுட்டு தூக்கி நிற்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம ரமில் வந்து நிற்க அப்படியே அதை கட் பண்ணி 1000 வருடங்களுக்கு முன்பு காட்டுறாங்க. ஸோ அங்கே அந்த வேம்பியர்ஸ் எல்லாம் ஹண்டர்ஸ் எந்த அளவுக்கு அழிக்கிறாங்க அப்படிங்கிறது. இதுவும் நான் கொஞ்சம் டீப்பாக போட முடியாது. இதுலேயும் கொஞ்சம் இந்த பிளட்டு அடிக்கிறது, ரத்தம் அப்படி இப்படின்னு வந்தது. ஸோ அதனால் இதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லிடுறேன். அதில் வந்து டீப்பாலாம் காட்ட மாட்டேன். ஸோ ஏன்டா டீப்பாக வரல அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஏற்கனவே பிரச்சனைப்பா சேனலு, மறுபடியும் பிரச்சனையாயிரு போகுது. ஸோ இது வந்து அப்படியே ட்ரீமில் வருது. அங்கே ரமீலோட கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்குது. அவனோட ஃபோட்டோ அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே அழிச்சது. ரமீல் அந்த ஃபோட்டோக்குள்ளே ஒருத்தன் வந்து பிளாக் பண்ணி அவனை வெளியே வர விடாமல் பண்ணுது. ரமீல் தான் ஒரு முக்கியமான ஒரு வேம்பியர். அவன்கிட்டேருந்து உருவானவங்க தான் இந்த மெத்தாஸு, மெக்கின்னு, அப்புறம் அந்த ஷீர். அவங்க 3 பேரும் நம்ம ரமீலுக்கு தான் சொந்தமானவங்க. அவனை ஒரு இடத்துல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு வரா. அங்கே அப்படி பார்த்தா ஃபுல்லாக அந்த இடம் இருட்டா இருக்கு. அங்கே ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கு. அவ சொல்றா உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் வருவாங்க. ஆனால் இப்போதைக்கு உன்னை வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. ஸோ அந்த நேரம்னு பார்த்து தான் நம்ம பண்ணு பையன் வந்து அவன் ரத்தத்து மூலமா நம்ம ரமில அந்த போட்டோக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கான். இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக். இது டீப்பாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை, சும்மா அந்த வேம்பியர்ஸோட அவங்களோட ஸ்டோரி தான் காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க 3 பேர் அங்கே வந்து பார்க்குறாங்க. ரமில் அங்கே காணும். ரமில் எங்கே போனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு. 3 வேம்பியர்ஸும் பார்க்குறாங்க. ரமீல காணும்னு சொல்ல அப்பதான் ரமீல வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவன் கழுத்துல போட்டிருக்கான அந்த ரெட் கலர்ல ஒரு செயின், அந்த ஸ்டோனை அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ண இவனோட பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இவனோட பவர் எல்லாமே இவன்கிட்ட இல்லை. இப்போ இவனால இந்த வேம்பியருக்கு மாற முடியாது, உலகத்துக்குள்ள போக முடியாது, போட்டோக்குள்ள தான் அடைப்பட்டு இருப்பான். ஸோ அதுதான் அங்கே போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் உனக்கு பவர் இல்லை, உன்னோட பவர் உனக்கு வரணும்னா அது ஒருத்தர் மூலமா மட்டும்தான் நடக்கும், கண்டிப்பா அவங்க மூலமா தான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. கண்டிப்பா நான் திரும்ப வருவேன்னு சொல்லி நம்ம ரமேல் பையன் கத்திட்டு இருக்கான். அப்புறம் இப்போ நடக்கிறது தான் காட்டுறாங்க. மெத்தாஸ் கிட்ட இருந்து பண்ணை எப்படியோ காப்பாத்திட்டான் அங்கே ரமேல். அப்படியே அவன் மயங்கி கீழே விழுக உன்னோட லைஃப் ஃபுல்லாக சாகிற வரைக்கும் இவன் கிட்ட மட்டும்தான் உனக்கு லவ் கிடைக்கும், உன்னோட லவ் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்க அது நீதானான்னு சொல்லி ரமேல் அவனை அப்படியே க்ளோஸ் அப்ல பார்க்குறான். அப்படியே மயங்கி இருக்க அவனுக்கே தெரியாம இவன் அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கு இடையில டீப்பா ஒரு பக்கம் கிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வழியா நம்ம பண்ணி எந்திரிச்சிட்டான் போல.
ரமில் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக கிட்ட எடுத்துகிட்டு வரான். அவன் கழுத்தில் கணத்துலலாம் அடிபட்டிருக்கு. ஸோ அப்படியே அமைதியாக உட்காரு. நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி ரமில் கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, எதுவுமே பேசல. அப்படியே குனிஞ்சு எதுவும் யோசிச்சுட்டே இருக்க, சாரி மெட்டாஸ் இந்த மாதிரி இருக்க மாட்டான், ஏன் இப்படி வந்தான்னு தெரியல, சாரி நீ தப்பாக நினச்சிக்காத, அவனை வேணும்னு ஹர்ட் பண்ணலாம் கிடையாது, அவன் மேலே கோவப்படாதேன்னு சொல்ல, பரவாயில்ல எனக்கு புரியுது, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல, அவன் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக இருக்கான். அவன் கன்னத்தில் கீறி இருக்குல்ல, அதுக்கு மருந்து போடுறதுக்காக ஏதோ ஆயின்மெண்ட் எடுத்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வரான். என்ன பண்ணுறேங்கிற மாதிரி பார்க்க டக்குன்னு ஆயின்மெண்ட்டை வைக்க, எனக்கு எரியுதுன்னு சொல்கிறான். சாரி, இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே இந்த மாதிரி அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டதில்லை, கண்டிப்பாக நான் பொறுமையாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணேன். சரி ஓகேன்னு பண்ண அப்படியே அமைதியாக பார்க்க, இவன் அப்படியே க்ளோஸாக பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். இவன் பக்கத்தில் வர வர பண்ணு பையனுக்கு அப்படியே ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் க்ளோஸாக வேற இருக்காங்களா, அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண மூமெண்ட்டு கண்ணு முன்னாடி வர பண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி உட்காந்துக்கிறான். ரமில் கிட்ட கேட்குறான், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவான்னு. என்னென்னு சொல்லி அவன் கேட்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பாண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த ஃபோட்டோக்குள்ளே நான் போனதுக்கப்புறம் யாராவது என்னை வந்து காப்பாற்றுவாங்களான்னு தெரில, அப்போ எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, என்னை யார் அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வராங்களோ என்னோடய லைஃப் எண்டு வரைக்கும் அவங்க கூட தான் நான் இருப்பேன்னு. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேங்கிற மாதிரி ரமில் சொல்கிறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணது அப்படியே ரமிலோட கண்ணு முன்னாடி வருது. அது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறான். நீ என்ன சொல்கிறேங்கிற மாதிரி ரமில் அப்படியே பார்த்துட்டே இருக்க, அதுக்குள்ளே அங்கே வந்து மெத்தாஸ் வந்துடான். நான் உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்க, வாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்படி மெத்தாஸ் வரான். மெத்தாஸ்க்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டமேனு, சாரி நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் மாஸ்டர், இந்தாங்கன்னு சொல்லி ஏதோ பேக் மாதிரி இருக்குது, அதை கையில் கொடுக்க, இது என்னதுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் பண். அதில் டிஷர்ட்லாம் நிறையா இருக்குது, அதை எடுத்து அப்படியே வச்சு வச்சு பார்த்துட்டே இருக்கான் ரமில். இது எதுக்கு, நீங்கள் தானே இருக்க போகிற, உனக்கு நான் எப்படி இங்கே இருக்க முடியும், அது மாஸ்டருக்கு பவர் வேணும்னு நீ கண்டிப்பாக கூட இருக்க தான் வேணும், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி மெத்தா சொல்ல, ஆமாம் நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, அது என்னால் முடியாது, நான் அந்த பெயிண்டிங்கை வேறு இன்னும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கல, அப்புறம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குல்ல, ஆல்ரெடி உங்களோட ஷாப்புக்கு நாங்கள் லீவ் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, அதாவது ஷாப்பு டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி எழுதி ஒட்டிட்டானுங்க போல், வரவங்கலாம் பார்த்துட்டு திரும்ப போயிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் தான் பண்ண சொன்னேங்கிற மாதிரி ரமில் தலையாட்ட, அப்புறம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது பண்ணுக்கு. அப்புறம் சரி வேறு வழியில் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ண அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக தூங்கவே முடியல, சுற்றி சுற்றி படுக்கிறான், திரும்பி திரும்பி படுக்கிறான், ஒரு மாதிரியாகவே இருக்குது. சரின்னு வேகமாக எந்திரிச்சு அப்படியே அந்த பக்கம் போகலான்னு ட்ரை பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது ஒரு ரூமில், அது அப்படியே பழைய காலத்து புக்ஸ் மாதிரி இருக்குது, அது ஏதோ லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி சுற்றி பண்ண பார்த்துட்டே இருக்கான். அங்கே ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை வந்து எட்டர்நெட்டி அப்படின்னு எழுதியிருக்கு. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, வேம்பியர்ஸ்க்கான அந்த புக்கு போல் நிறைய வேம்பியர்ஸோட ஒரு வேம்பியர்ஸ்க்கு கனெக்ட் இருக்க மாதிரி அப்படியே போட்டிருக்கு. அதில் ரமில் கிட்டேருந்து வந்தவங்க தான் மெத்தாஸு, ஷியர், அப்புறம் மெக்கின், 3 பேரும். ஸோ அது அப்படியே அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்காக இருக்கு அவனுக்கு. டக்குன்னு பின்னாடி வந்து ரமில் நிற்க பயந்து போய் கீழே விழுக போகிறாங்க. என்னாச்சும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து சொல்லு, நீ ரீபர்ன் ஆகிற வேம்பியர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்க போல இருக்குது, அது ஒன்றும் இல்லை, சும்மா போர் அடிச்சுதா அதான் பார்த்தேன்னு சொல்ல, அது ஓகே தான், அங்கே இருக்கிற பேர்ஸ் எல்லாம் ஒன்று தான், ஆனால் நான் தான் அந்த பேர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த பேர் நேம் எல்லாம் வேறு வேறு போட்டிருக்கோம் அவங்க 3 பேருக்கும், மெத்தாஸோட பேர் மற்ற 3 பேரோட பேரை நான் தான் சேஞ்ச் பண்ணேன், ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு க்ளோஸாக போய் பேசுகிறாங்க. அது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, உன்னை கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி க்ளோஸாக போக, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது பண்ணுக்கு. அப்படியே யோசிச்சிட்டே இருக்க, நான் அந்த சீரீஸில் பார்த்தனே ஹூமன்ஸ் அவங்களோட லவ்வை இப்படி தானே சொல்லுவாங்க, ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். ஆனால் அது ஒரு மாதிரி இருக்குது பண்ணுக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காதுன்னு சொல்ல, சரி எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேங்கிற மாதிரி பார்க்குறான். சரி நாளைக்கு மெக்கின்னு ஷியரை போய் மீட் பண்ணுன்னு மெத்தா சொன்னார்ல, மறக்காமல் போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான். டக்குன்னு அவன் போகும்போது அவன் கையை பிடிச்சி ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ரமில் சொல்ல, அது நீ எனக்கு பண்ணுற ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது பண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த
பக்கம் போகிறான். அவன் போனதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருக்கான். அப்புறம் இங்கே ரூம்குள்ளே வந்துட்டான். வந்ததுக்கப்புறமா அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ஓவர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆக கையை ஹார்ட் கிட்ட வச்சுட்டு ஏதோ யோசிக்கிறான். எனக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் மார்னிங் தான் நல்லா சார் தூங்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. சுற்றி சுற்றி படுக்கிறான். திரும்பி பார்த்தா அங்கே யாருன்னு பார்த்தா உட்காந்துருக்குறான் நம்ம ரமில் பையன். அடப்பாவி ரமில், நீ எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்ல, அதுவா நீ ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அப்புறம் கதவை தட்டி பார்த்தேன், நீ எடுக்கலையா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே டோரை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டேன்னு சொல்லி அப்படி டோரை கையில் வச்சுருக்கான். அடப்பாவிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்புறம் இதை வந்து எனக்கு மெத்தாஸ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று காட்டுறான். இது என்னது? அது ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல, என்னோட ஸ்கின் வந்து வெளியே போனால் அலர்ஜி ஆகாமல் இருக்கும்ல, அதுக்கு தான் கொடுத்துருப்பான். சரி நம்ம இதை எடுத்துகிட்டு கிளம்பலாமா, கார்கி மாதிரி தான் இருந்தது, ஸோ போகலாமா அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு டென்ஷனாக இருக்குது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே பண்ண, ஐயோ அம்மா இவனை என்னதான் பண்ணுறதுங்கிற மாதிரி எந்திரிக்கிறான். இறங்கும்போது கீழே இருந்து அந்த லாக் அந்த உடச்சிட்டு வந்தான்ல, அது மேலே கால் பட்டுருச்சு போல. ஐயோ அம்மான்னு சொல்லி அப்படியே கீழே விழுந்துட்டான். இவன் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குப்பாங்கிற மாதிரி அப்புறம் வேகமாக எழுந்திரிச்சு அவனும் அந்த பக்கம் கிளம்பிட்டான். 2 பேரும் எங்கே ஈவினிங் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க. அந்த ரம்மிலோட ஃபோட்டோவை அந்த உடச்சாங்கள 2 திருடங்க, அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். ஸோ அங்கே ஜெட் இருக்கான், கூட அந்த பொண்ணு அவள் பேர் எல்லி. அப்புறம் அங்கே மெத்தாஸ் இருக்கான். மெத்தாஸ் கிட்ட தான் அது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் அதை கரெக்டாக சொல்லலை, அது யார் எனக்கும் தெரியல, இதோட விட்டுறலாம், இதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்கை பற்றி எதுவும் பேச வேணான்னு சொல்ல, அதை எப்படி நீங்கள் ஈஸியாக விட முடியும், யாருன்னு கண்டுபிடிக்கணும்லன்னு சொல்ல, சரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த வரைக்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க திருட வந்த மாதிரி எனக்கு தெரியல, திருடங்க வந்தால் கண்டிப்பாக திருடிட்டு போயிருப்பாங்க, அங்கே அவங்க எதுவுமே பண்ணலை, ஸோ இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டாம், அந்த பெயிண்டிங்கை இதுக்கப்புறம் மறந்துடுங்க, நானே பார்த்துக்கிறேன். மெத்தாஸ் அந்த பக்கம் போக சரி அப்படியே ஜெட்டுக்கு டென்ஷனாக இருக்க. அவன் பக்கத்தில் போக நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எலி எதுவும் சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் ஃபோன் வருது ஜெட்டுக்கு. சொல்லுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கேஷுவலாக பேசுகிறான். யார்கிட்ட பேசினான்னு காட்டல. அப்புறம் ஒரு வழியாக ஷியரை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அவன் ஃபோன் பண்ணது இங்கே நம்ம பண்ணுக்கு தான் பண்ணியிருப்பான். ஃபோனை எடுக்கல. சரி சியர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு மாதிரி கோகையாக இருக்குது. எல்லாரும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு பர்தா போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு மூஞ்சியெல்லாம் மூடிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. வேம்பியர் கெட்டப்ஸ் போல. அங்கே ஒரு பெரிய அந்த கழுகு அதனை வந்து அங்கே உட்காருது. நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இதை ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஷியர்கிட்ட வந்து எங்களோட பிரச்சனையை அவங்க சொல்லும்போது அவனோட அந்த மந்திர சக்தி மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுப்பான். மந்திரவாதி மாதிரி ஒரு பொண்ணு தான் செலக்ட் ஆகுது. அதுக்கு அவளோட பிரச்சனையை இன்றைக்கி வந்து சேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சேர்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னன்னே தெரியல, என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறான், எங்கே இருக்கானே தெரில, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அப்படியே ஒரு கண்ணை மட்டும் மூடுறான். அந்த சியர் வேறு யாரும் இல்லை, நம்ம பார்கோட பையன் தான். பார்க்குறக்கு எவ்வளோ குட்டியாக இருந்தான், இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு, செம்ம க்யூட்டாக இருக்கான்ல. பெருசாக ஹேண்ட்ஸமாக மாறிக்கிட்டே இருக்கான். எத்தனை க்ரஷை தான் வச்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு வேறு. ஏற்கனவே க்ரஷ் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. இதில் வேறு இவனும் வேறு இப்போ புதுசாக ஆட் ஆகிட்டான். ஆல்ரெடி க்ரஷ் தான், பட் குட்டி பையன் க்ரஷ்ஷாக இருந்தான், இப்போ பெரிய பையன் க்ரஷ்ஷாக மாறிட்டான். அவனோட அந்த மந்திர சக்தி மூலமாக அவன் கண்டுபிடிச்சி சொல்கிறான், அவன் பாய் ஃப்ரெண்டு வேறு ஒரு பொண்ணோட எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால அவன் சொல்கிறான், இங்கே பாரு நீ வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோ, ஒரு நல்ல பார்ட்னரா. உன்னோட பார்ட்னர் உனக்கு வேணாம் சரியா. எல்லா ஆம்பளைகளுமே உன்கிட்ட இருந்து உன்னை விட்டு போயிடுவாங்க. அவனுக்கு தேவையில்லாத தலைவலின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு அப்படியே க்ளோஸாக கிட்ட போகிறான். அப்படியே அவன் போய்கிட்டே இருக்கான். அவன் எதுக்கு க்ளோஸாக போனான்னு தெரில. அவன் போகிற அந்த செகண்டில் சார் மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. மாஸ்டராங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது அவனுக்கு. அப்புறம் அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். ரமில் சொல்கிறான், மெத்தா சொன்னான் என்னோட சாபத்தை நீ நீக்கலை அப்படிங்கிறதுனால என் மேலே நீ கோவத்தில் இருக்கன்னு சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் லீடர் அப்படின்னு சொல்ல, சரி நல்லா தான் இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே எனக்கு ஓகே தான், பிடிச்சிருக்கு, நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கலைங்கிற மாதிரி ஷியர் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறான். சரி ஷியர் நீ எப்படி இருக்கன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வேற, இப்போ வேற. ஸோ இது வேற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் குழந்தைகளாக இருந்து நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியா சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அப்படியே ரமில் போகிறான். பாப்பான்னு நம்ம போகலான்னு சொல்ல அப்படியே டென்ஷனாக இருக்குது ஷியருக்கு. சரி எதுவும் யோசிச்சிட்டே இருக்கான். அடுத்து மெக்கினை பார்க்க போறியா, மெக்கின் என்ன மாதிரி கிடையாது,
புரியுதா அப்படின்னு சொல்ல அடுத்து மெக்கினை தான் காட்டுறாங்க. மெக்கினை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மெக்கின் தான் ஒரு டாக்டர் இல்லை. ஸோ நான் டாக்டராக இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பட் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் நிறையா இருக்குது, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களோட அந்த சடங்குக்கு உங்களை காப்பாற்றுற அந்த இதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன், என்னால் பண்ண முடியாது, ஐம் சாரி மாஸ்டர்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பரவாயில்ல மெக்கின், எனக்கு புரியுது, பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ இந்த மாதிரி மனுஷங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பவரில் இருக்கீல, அதுதான் உன்னோட ஹீலிங் பவர் மூலமாக நீ அவங்களெல்லாம் க்யூர் பண்ணு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ டாக்டராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான் ரமில். நான் வந்து ஒரு டாக்டர், என்னோடய ஹீலிங் பவரை வந்து நான் யூஸ் பண்ணலை, டாக்டராக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ அதான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நீ இப்போ உன்னோட சொந்த காலில் நிற்கிற, உன்னோட முயற்சியில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரமிலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரமிலும் அங்கேருந்து பண்ணும் கிளம்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து பொறுமையாக என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறான், இன்னொருத்தர் திமிராக சொல்கிறான். அவ்வளோதான் 2 பேருக்கு வித்தியாசம். 2 பேரும் பண்ணலன்ட்டானுங்க. சரி ஹெல்ப் பண்ணாடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே அங்கே வராங்க. அங்கே பார்த்தா அங்கே அந்த கிளாவ் மிஷின் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 3 பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ரமிலுக்கு அவங்கள பார்க்கும்போது பிரதர்ஸ் எவ்வளோ ஒன்றா இருக்காங்கல்லன்னு சொல்ல அவங்க பிரதர்ஸ் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பன் சொல்கிறான். ஓ அப்படியாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படி ரமில் அதை பார்த்துட்டே இருக்கான். ரமில் அங்கே பார்க்குறத பார்த்தோன்னையும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பண்ணுக்கு. என்ன பார்க்குறேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். சரி நீ இங்கிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் பன் போகிறான். அவங்க விளையாடுறதையே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக ரமில் இருக்கான். பக்கத்தில் க்ளோஸாக வரான். பணம்லாம் தீர்ந்து போச்சுடா, காசே இல்லைடா, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டாங்க. ஆனால் ரமிலுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே அது பக்கத்தில் போய் இந்த பாக்ஸை ஆட்டி ஆட்டி வேற பார்க்குறான், ஏதாவது பண்ண முடியுமான்னு. உட்காந்து அவன் செக் பண்ணி பார்க்குற, காயின் போட்டால் தானே ஒர்க் ஆகும், அதை பார்த்துக்கிட்டே இருக்க என்கிட்ட 2 காயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு பன் வந்து நிற்கிறான். 2 காயின்ஸ் இருக்குது, இதை வச்சு விளையாடலாமா அப்படின்னு சொல்லி காயின் போடுறான். ட்ரை பண்ணுன்னு சொல்ல சரி ட்ரை பண்ணவா, ஓகே இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்க ரமிலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பொம்மையை வந்து முதல்ல இப்படி பிடிக்கணும், பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுகாமல் டக்குன்னு எடுத்துடணும் இந்த சைட்லன்னு சொல்லிட்டு இருக்கு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவன் எடுக்கிறான், ட்ரை பண்ணுறான், பட் அது கீழே விழுகல, மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ மிஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் மறுபடியும் ப்ளே பண்ணவான்னு சொல்ல ஒரே ஒரு காயின் தான் இருக்குது, இதான் லாஸ்ட்டு சான்ஸு, ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி இந்த கடைசி காயினையும் போட்டு ரமில் ட்ரை பண்ணுறான். பட் அப்பயே அவனால் முடியல. இது எடுக்கவா அது எடுக்கவான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்க 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்பயும் ஃப்ளாப் தான், அந்த பொம்மையை எடுக்கவே முடியல. நான் இன்னொரு டைம் விளையாடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்கிட்ட காயின் அவ்வளோதான் இருந்தது, காயின் முடிஞ்சுது, ஸோ சாரி அதுக்கப்புறம் விளையாட முடியாதுங்கிற மாதிரி பன் சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் நான் விளையாடுறேன்னு சொல்லி குழந்தை மாதிரி கேட்குறான். நோ காயின் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, இன்னொரு டைம் கண்டிப்பாக விளையாடலாம், சரி இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்ல இது என்னது அப்படின்னு அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். வா இது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இது ரொம்ப கூலிங்காக இருக்குது, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு, இதுக்கு பேர் தான் ஐஸ்கிரீம்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இந்த ஃப்ளேவரு. அப்படியே ரசிச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கான். சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமான்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு 2 பேர் அப்படியே போகிறாங்க. அப்பயும் ஒரு அம்மிலுக்கு அது விளையாடணும்னு தான் ஆசை. விளையாண்டுட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். போதும் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே விளையாண்டா அவ்வளோதான் வா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு 2 பேரும் காரில் போகிறாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். என்னை இன்னொரு டைம் இங்கே கூட்டிகிட்டு வரியா, எனக்கு அந்த பொம்மை கண்டிப்பாக எடுத்து உனக்கு கொடுக்கணும் போல தோணுதுன்னு சொல்கிறார் ரமில். பன் சரி ஓகேன்னு சொல்லி தலையாட்ட அப்புறம் இவனு அந்த சீட் பெல்ட் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எப்படி போகிறதுன்னு தெரியல ரமிலுக்கு. கூட நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பெல்ட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஒரு செகண்ட் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரமிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. சரி போகலான்னு சொல்ல தேங்க்ஸ் பன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்ல என்னது எனக்கு தெரியும், என்னை கம்ஃபர்ட் பண்ணத்தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தானே, நான் சோகமாக இருக்கேன் அதுக்காக தானே, புரியுது எனக்கு எல்லாமே புரியுது, நீ இதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு. எனக்கு மெக்கினும் ஷேரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இவன் ரொம்ப சோகமாக இருந்தான்ல, ஸோ அதுக்காக தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அதை பற்றி அப்படியே பேசிகிட்டே வர அதுக்குள்ளே மெத்தாஸ் கிட்டேருந்து கால் வருது. இது என்னது மெத்தாஸ் காலையில் எனக்கு கொடுத்தான்னு சொல்ல ஃபோன் அட்டன் பண்ணி பன் தான் பேசுகிறான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கீங்க, பட் யோசிச்சுக்கோங்க இப்போ பிரச்சனை பெருசாக இருக்குது, அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரி யாராவது இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள், அங்கேருந்து சீக்கிரம் கிளம்புங்க, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி பன் கிட்ட சொல்கிறான். அதாவது எப்போ வேணாலும் ரமிலை கொலை பண்ணவங்க ட்ரை பண்ணலாம், அடுத்த டார்கெட் ரமில் தான்.
ஸோ அதனால சீக்கிரமாக ரமிலை கூட்டிகிட்டு வந்துருங்க, வெளியே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பன்கிட்ட சொல்ல, சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஹோட்டலுக்கு வந்துடுறேன், நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இவனை சுற்றி எதிரிகள் இருக்காங்களா, அந்த ஹண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால ஹண்டர்ஸ் வந்து வேம்பியரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்தில் இருக்கவங்க கண்ணில் ரமில் மாட்டினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மெத்தாஸ் பயந்துக்கிறான். அப்புறம் ரமிலை கூப்பிட்டுட்டு காரில் போய்கிட்டே இருக்க பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுது. அது வந்து பண்ணுக்கு தெரியுது, பண்ணுக்கு புரியுது பின்னாடி ஒரு கார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு. என்ன நடந்தாலும் சரி நீங்கள் கார்லேருந்து இறங்கவே கூடாதுன்னு சொல்லி ரமில் கிட்ட சொல்லிட்டு வேகமாக அவன் கார் ஓட்ட ட்ரை பண்ணுறான். பட் அங்கே அந்த சைடில் அந்த ஹண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரமிலை ஷூட் பண்ணுறதுக்கு. பட் அது அப்படியே நம்ம பண்ணோட கன்னத்தில் லைட்டாக உரசிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது பண்ணுக்கு. தயவு செஞ்சு இறங்காதீங்க இறங்காதீங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். ஒரு செகண்ட் இருடாங்கிற மாதிரி காரை நிறுத்திட்டு டக்குன்னு அங்கேருந்து காணா போயிட்டா ரமில் பையன். எங்கே போனான்னு பார்த்தா இவங்களோட காருக்குள்ளே அப்படியே வந்துட்டான். டேய் எங்கடா போகிறேங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. மிஸ்டர் ரமில் போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்ல இந்த காருக்குள்ளே போய் உட்கார இவனுக்கு 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. இவன் எப்படிடா இங்கே வந்தாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு வழியாக போட்டு தள்ளிட்டு ரமில் அப்படியே அமைதியாக உள்ளே இருக்க, ரமில் என்னாச்சுன்னு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக அங்கேருந்து பன் வந்து பார்க்குறான். இவங்க காரு கொஞ்சம் தூரம் போய் அப்படியே நின்றுச்சு. அவ்வளோதானே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு பயந்து போய் பன் இருக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு ரமில் வரான். ரமில் உயிரோட பார்த்ததுன்னு தான் பண்ணுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுவும் அப்படியே ஸ்லோ மோஷனில் சார் இறங்கி வர இருட்டாக இருக்குது, பின்னாடி எல்லாம் போக ஒரே ஒரு லைட்டு. ரமில் அப்படி லைட்டாக திரும்பி அப்படியே அங்கே இருக்க பண்ணை பார்க்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பண்ணுக்கு. அப்பா ஒரு வழியாக நல்லபடியாக வந்துட்டான்னு. அவன் வேற ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான். அப்புறம் மெக்கினை தான் காட்டுறாங்க. மெக்கின் வந்து மாஸ்டர் பார்க்கணும், அதாவது ரமிலை பார்க்கறதுக்காக அங்கே வந்துட்டு இருக்கான். அங்கேருந்து அப்படியே கழுகு மாதிரி பறந்து வரான். அங்கே நம்ம சிறு என்னடா பண்ணிட்டு இருக்க, மாஸ்டர் பார்க்கறக்கா வந்திருக்க, மாஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லி நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சரி சொல்கிறான். நீ தான் அவரை காப்பாற்றணும்னு நினச்ச, ஸோ அதனால உனக்கு அப்செட் ஆயிடுச்சான்னு சொல்ல, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக போயிட்டு இருக்கானுங்க 2 பேரும் உள்ள. அங்கே போயிட்டே இருக்க மெத்தாஸ் தான் முன்னாடி இருக்கான். வந்துட்டீங்களா 2 பேரும்னு சொல்ல, நீ வாய் மூடிட்டு வா, நீ பேசாதன்னு சொல்லி சிறுவோட வாயை மூடிட்டு மெக்கின் அப்படியே அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் உள்ள பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அடிபட்டு இருக்குல்ல, ஸோ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பண்ண உட்காந்துருக்கான். ஒரு நிமிஷம் இங்கே வான்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை நீட்டுறான். என் மேலே நீ கோவம் இல்லையில, நீ சொன்னது நான் சரியா பண்ணலன்னு என் மேல கோவமா இருக்கேன்னு சொல்லி கேட்க, உங்க மேல எனக்கு கோவம் இல்லை, ஆனா உங்களை நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பன் சொல்றான். ஏன்னு சொல்லி கேட்க, அது உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ண முடியும், மெத்தாஸ் கிட்ட நான் சொல்லி பர்மிஷன் வாங்கி உங்களை கூட்டிட்டு போனேன், ஏதாவது பிரச்சனைனா எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் கண்டிப்பா நீ சொல்றதை நான் கேட்பேன், ப்ளீஸ் சண்டையை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபிங்கர் நீட்டுறான். சரி ஓகேங்கிற மாதிரி பண்ண அவனை பார்த்து சிரிக்க, அப்பதான் ஹாப்பியா இருக்கு ரமிலுக்கு. ஆப்போசிட்ல உட்கார்ந்தவன் டக்குன்னு அவன் பக்கத்துல போய் உட்காரான். 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணி சண்டை இதோட முடிச்சிட்டாங்க. கன்னத்துல எல்லாம் லைட்டா அடிபட்டு இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ரமிலுக்கு. சாரி, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டது என்னோட தப்புன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, நான் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே வந்திருக்காதுல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இங்க பண்ணும் ஃபீல் பண்றான். 2 பேரும் மாத்தி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. உன்னை நீ இந்த மாதிரி சொல்லிக்காத, நீ அப்படிலாம் இல்லை, நீ தான் என்னை காப்பாத்தினு சொல்லி இவன் சொல்றான். அப்புறம் கன்னத்துல கை வச்சுட்டு அவன் கன்னத்துல அடிபட்டு இருக்குல்ல, அதை அப்படியே க்ளோஸ் அப்ல போய் ரமில் பார்த்துட்டே இருக்க, அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க மூமெண்ட் கொஞ்சம் க்ளோஸ் மூமெண்டா போக திடீர்னு பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. மெத்தாஸ் வந்தவொடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. டக்குனு 2 பேரும் விலகிக்க, சீரோட வாய் அப்படியே மூடி இருக்கான்ல மெக்கின்னு, கை எடுக்கவே மாட்டேங்கிறான். டே எடுறா, எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப அப்படின்னு சொல்ல, நீ வாய் மூடிட்டு இருன்னு சொல்லிட்டு டக்குன்னு மெக்கின் கை எடுக்கிறான். சரி சொல்றான், உன் கை உப்பு கறிக்குதுன்னு மெக்கினை பார்த்து, நான் கை கழுவ மறந்துட்டேன்னு இவன் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னத்துல அடிபட்டு இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்காக பண்ண இருக்க மெக்கினுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. ஸோ அவன் கையை லைட்டா இப்படி டச் பண்ணாமே இப்படி செய்யறான், அவனோட அந்த காயம் எல்லாம் போயிடுது. தேங்க்யூ மிஸ்டர் மெக்கின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது நான் டாக்டரா இருக்கனால நார்மலான வழியில சரி பண்ணிடலாம், பட் நீங்க மாஸ்டர் காப்பாத்திருக்கீங்களா, அதனாலதான் உங்களுக்கு ஹீலிங் பவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படியோ சரியாச்சுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்க பாருங்க. சிறு பையன் தான் முறைச்சுக்கிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளவு நாள் இந்த ஹூமன் வந்து உங்க கூட அட்டாச்சா இருக்க போறான், அவங்களெல்லாம் கொலை பண்ண மாட்டீங்களா நீங்கன்னு சொல்லி ரமில பார்த்து கேட்க, இங்க பாரு ஆல்ரெடி என்னோட கொள்கையெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னோட ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் சொல்ல, ஆமா எல்லா வேம்பியர்ஸும் என்னோட பிளட்ல இருந்து தான் வந்தாங்க, ஸோ மனுஷங்களை கொலை பண்ணக்கூடாது, கொலை பண்ணலன்னா அவங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சிறு கத்திட்டே இருக்கான். ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, இத்தனை வருஷமா நீங்க உள்ள இருந்தீங்க, அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு, நாம தான் காப்பாத்திக்கணும். நீங்க அந்த பெயிண்டிங்குள்ள இருந்தனால உங்களுக்கு தெரியாது அந்த ஹண்டர்ஸ் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்காங்கன்னு. உழைக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டம்,
நல்ல வேலை நீங்க அந்த பெயிண்டிங்ல சீல் ஆகியிருந்தனால தப்பிச்சிங்கன்னு சொல்லி சரி சொல்றான். பண்ண அமைதி இதெல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருக்க. அப்புறம் ஆப்போசிட்ல போய் உட்காந்து ரமில் கிட்ட பேசுறான். இங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனுஷங்க கிட்ட இருந்து உண்மையான லவ் கிடைக்கும்னா அதெல்லாம் கிடைக்காது. மாஸ்டர் ரமில், நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பண்ண திரும்பி பார்க்க பண்ணி இவனை பாக்குறான். ஒரு செகண்ட் பண்ண மேல நம்பிக்கையே இல்ல சிறுக்கு. சோ நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்குதான் உங்களை வர சொன்னேன்னு சொல்லி மெத்தாஸ் ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ், இதோட முடிக்கணும்னா நம்ம மாஸ்டருக்கு பவர் வேணும். ஸோ பவர் கிடைக்கணும்னா அந்த சடங்குக்கு நீங்க 2 பேர் வேணும்னு சொல்ல, நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, விருப்பம் இருந்தா பண்ணுங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரமில் சொல்றான். சிறுக்கு கடுப்பா இருக்கு. வேகமா எஞ்சி அப்படியே டக்கு டக்குன்னு வெளியே போயிட்டான். மெக்கேன் மட்டும் அமைதியா இருக்கான். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிறு பின்னாடியே அப்படியே போறான். பட் இவனுக்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி இருக்கு ரமில்க்கு. மாஸ்டர், இது நல்ல ஐடியான்னு நினைக்கிறீங்களா? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஒருவேளை அவங்களே பேசி டிசைட் பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரமிலும் சொல்றான். அப்புறம் அங்க மெக்கினும் சியரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. 10 வருஷம் ஆச்சுடா என் கூட ட்ரிங்க் பண்ணி, வரையான்னு சொல்லி சியர் கூப்பிடுறான். இல்லடா, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், நைட் எனக்கு டியூட்டி இருக்கு, ஸோ அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஆமா, நீ என்ன இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரா? யாருமே உன்னை கண்டுபிடிக்கவே இல்லையா? நீ இன்னும் கிராஜுவேட்டே ஆகலன்னு. இங்க பாரு, என்னோட வேலையில நீ தலையிடாத, உன் வேலையை பாருங்கிற மாதிரி மெக்கின்னு சொல்ல, சரி எப்படி போவ? அந்த ஹூமன்ஸ் எல்லாம் போவாங்களா அதே மாதிரி தான் போவியா? ஆமா, பின்ன உன்ன மாதிரி எனக்கு விங்ஸா இருக்கு, நான் நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி மெக்கின்னு சொல்ல, பாத்துடா ஹண்டர்ஸ் கிட்ட மாட்டிக்காதன்னு சொல்ல, பாத்துக்கிறேன், நீயும் பாத்துப்போ சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. அப்புறம் மெக்கின் போயிட்டு இருக்க, அவனை சுத்தி அந்த ஹண்டர்ஸ்ல ஒரு 2 3 பேர் வந்துட்டாங்க போல. அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வேகமா மெத்தாஸ்க்கு ஃபோன் பண்றான். அவன் ஃபோன் பண்ணி மெத்தாஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க, 5 நிமிஷத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு இவன் மெக்கினும் பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தாலும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். சேம் டைம் அடுத்து இங்க கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு சியரும் சொல்றான், எனக்கு முன்னாடி ஆளுகளா இருக்காங்கன்னு. பட் சியருக்கு கொஞ்சம் பவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல, அந்த பேர்ட்ஸ் மாதிரி பறக்கிற அந்த அந்த பவர் இருக்கு அவன்கிட்ட. ஸோ மெக்கின்க்கு ஹீலிங் பவர் தானே, அந்த மாதிரி பவர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால இவன் அப்படியே பறந்து போயிடறான். மற்றவங்க எல்லாரையுமே ஒரு பேர்டா பறந்து போய் வவ்வால் மாதிரி இருக்கு எல்லாரையும் அடிச்சிடறான். இங்க மெக்கின் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஓனாவே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க, அப்படியே அவனை கத்தியில குத்திடுறாங்க. அவனுக்கு ஹீலிங் பவர் இல்லை. ஸோ அதனால அவனால அதை எதுவும் இது பண்ண முடியாது, சரி பண்ணிக்கலாம். அவன் கையை வச்சு அவன் ஹீலிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படியே அவனோட ஃபைட் டீப்பா போயிட்டு இருக்கு. 2 பேரோட ஃபைட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் அங்க மெத்தாஸும் வந்துட்டான். மெத்தாஸ் வந்தவுடனே, அதாவது மெக்கினை சேவ் பண்ண வந்துட்டான். இவனும் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கா, சும்மா சண்டை செமையா போடுறான். அப்படியே ஃபைட் ரொம்ப கியூட்டா அழகா போயிட்டு இருக்குது இவங்களுக்குள்ள. அங்க அப்படியே போட்டு எல்லாரையும் அடிக்க, அப்பா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுங்கிற மாதிரி இங்க இருக்கிற 3 பேரையும் அடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு மெக்கி, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, நான் ஓகே தான், என்ன பண்றது, எல்லாம் கரெக்ட் தான், உன்னை 5 நிமிஷத்துல வர சொன்னேன். டே, 5 நிமிஷத்துல வர சொன்னியே, நான் அங்கிருந்து பறந்தாடா வர முடியும், கரெக்டான டைமுக்கு வர முடியும்ல. சரி சியர் எங்க? அவனை பத்தி கவலைப்படாத, மாஸ்டர் போயிருக்காரு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு மெத்தா சொல்ல, மாஸ்டர் இருக்காரா? அப்ப சந்தோஷம் தான், எப்படியும் அவன் சரியாயிருவான். ஆனா அவங்களுக்குள்ள சண்டை போட்டா என்ன நடக்க போதோ தெரியல. அங்க பண் வேற இருக்கான்னு சொல்ல, என்னது பண்ணா? ஆகா, இப்ப என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சியரோட பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு ரமிலோட ஃபேவரட்டா இருக்கணும். ஆனா அந்த இடத்துல பண்ணு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதனாலயே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான் போல. அப்புறம் இங்க அப்படியே எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ சியர் எல்லாரையும் அடிச்சு கொலை பண்ண போக கரெக்டா ரமில் கையை பிடிச்சிட்டான். விடுங்க என்ன, விடுங்க என்னன்னு கத்திட்டு இருக்க. இங்க பாரு, நீ யாரையும் கொலை பண்ணக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன்ல, மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் என்னால முடியாது, நான் எல்லாரையும் கொலை பண்ணியே ஆவேன்னு சொல்ல, நான் சொல்றது நீ கேட்பியா இல்லையா? ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு, அவங்க எல்லாம் மனுஷங்க, நம்மளை அழிக்கிறதுக்காக வந்தவங்க, அவங்கள அழிச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சேர் சொல்றான். பட் அவங்கள கொலை பண்ணக்கூடாது, அடிக்கலாம், ஆனா கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரமில் கரெக்டா இருக்கான். ஸோ வேணா ஒண்ணு பண்ணலாம், ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் அடிக்கிறேன், நீ கொலை பண்ணு, யாரு அதிகமா பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது வின்னர் யாரு அதிகமா, நான் அடிச்சுட்டு அவங்க அப்படியே அட்டை ஆயிட்டாங்கன்னா ஓகே, நீ கொலை பண்றது அதிகமா இருந்தா ஒரு ரூல்ஸை நான் ஃபாலோ பண்றேன், என் ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு, நான் சொல்றது நீ கேட்கணும், அந்த மாதிரி வின்னருக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஒருத்தன் அடிக்க ஆரம்பிக்கிறான், இன்னொருத்தர் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அது டீப்பா போகுது. இந்த சீன்ஸ் எல்லாம் நான் காட்ட மாட்டேன்ப்பா, ஏற்கனவே வயலன்ஸ் இருக்கு என்னோட சேனல்ல. ஸோ அவனுக்கு ஃபைட் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வர ஃபைட் சீன்ஸை நான் அப்படியே கட் பண்ணிடுறேன், அதை நீங்க அப்படியே புரிஞ்சுக்கோங்க.
இங்க வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். நீ போகாத, உள்ள பிரச்சனையாகும், நீ அமைதியா இருன்னு மெக்கின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, நான் போறேன், ரமேஷ் சேஃபா இருக்கான்னு நான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேணாம் நீ போக வேணாம்னு எனக்கு தோணுதுன்னு மெத்தாசும் சொல்ல, இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போக, சரி வா நம்ம போலான்னு 3 பேருமே போறாங்க உள்ள. அங்க போய் பார்த்தா ஒருத்தன் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான். சோ ஒரு வழி அங்க இருக்கிற எல்லாரையும் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு யார் இப்ப வின்னர்னு பார்த்தா இவன் 4 பேரை அடிச்சிருக்கான், அவன் 4 பேரை கொலை பண்ணிருக்கான். சே டை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க கரெக்டா வரானா, இல்ல இதுல ஒருத்த உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆஹா அப்ப நான் தான் வின் பண்ணேன்னு சொல்ல, இல்லையே ஒரு மனுஷன் இருக்கான், அவன் நான் கொலை பண்ணிட்டேன்னு நான் வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்க பண்ண கொலை பண்ணலான்னு ஷியர் பக்கத்துல போறான். டேங்கிற மாதிரி அவனுக்கு முன்னாடி போய் கரெக்டா ரமில் நிக்கிறான். இன்னொரு பக்கம் மெத்தாஸ் அப்படியே ஷேர் அடிக்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்றது கேளுன்னு சொல்ல 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நான் சொல்றதை கேளு, பண்ணு மேல கை வைக்க கூடாது, ப்ளீஸ் ஷேர் அமைதியாரு, ஆல்ரெடி நீ ஒத்துக்கோ, மாஸ்டர் காப்பாத்துறது பண்ணுதான், அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான். மறுபடியும் அடிக்க வரான். கோவத்துல அப்படியே மெத்தாஸ் அவனை போட்டு கீழே தள்ள அப்படியே மயங்கிட்டான். அப்புறம் பண்ண பார்த்துட்டு ரமில் நீ எந்திரி, உனக்கு ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, இங்கே பாரு என்னென்ன இருந்தாலும் சரி நான் உன்னை சேவ் பண்ணுவேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரமில் சொல்ல, பண்ணுக்கு அது கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே டென்ஷனாக அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டி சைட் ஸ்டோரி வேணும்ல, அந்த சைட் ஸ்டோரியில அந்த ஹண்டர்ஸை தான் காட்டுறாங்க. ஹண்டர்ஸோட டீம் வந்து கொஞ்சம் பெரிய டீமா இருக்கும் போல. அதுல ஜெட்டு, அந்த எல்லி அவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இவங்க ஒரு வேம்பியஸா தேடி கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ பார்ல தான் இருக்காங்க, நிறைய பேர் அங்க இருக்காங்க. பட் இவங்களோட மிஷன் வந்து தோத்துருச்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லிக்கு தான் மெசேஜ் வருது. யார் பண்ணாங்கன்னா காட்டல. அவன் வேகமா ஜெட்டை பாக்குறதுக்காக போறான். ஜெட் கிட்ட போய் சாரி நம்ம மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்கவும் ஜெட்டுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. சே கண்டிப்பா அவங்கள அழிக்கணும்னு நினைச்சேன், இந்த ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா அவன் டயலாக் பேசிட்டு இருக்கான். கீழே நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லாரும் ஹண்டாஸா இல்ல ஒரு சிலர் மட்டும் ஹண்டாஸான்னு தெரியல. பட் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி எங்க எல்லாருக்குமே ஹெட்டா இருக்கிறது அவன் தான். இந்த டைம் வேணா நம்ம ஃபெயில் ஆயிருக்கலாம், ஆனா நம்மளோட கனவு வந்து எப்பயுமே வந்து கண்டிப்பா நடக்கும், அந்த வேம்பியர்ஸை நம்ம அழிப்போம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதை ஹானர் பண்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் காட்டுறாங்க மேல. ஸோ அதோட இந்த சைட் ஸ்டோரி இங்கே முடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க் போல. ஸோ அதில் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேலே எனக்கு லைட்டாக டவுட் இருக்கு. ஏன்னா ஜெட்டோட ஃப்ரெண்டு, ஒருவேளை அவனும் இதில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் செகண்ட் எபிசோட வச்சு எதுவும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ கருத்துக்களை சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா பெண்டிங் ஆன எபிசோடும் போடணும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே எல்லா எபிசோட்ஸையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.